அனைவருக்கும் வணக்கம். டுடே வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பெரியில் மார்க்கெட் ப்ரொஃபைல் வித் ப்ரீமியம் லெவல்ஸ் வச்சு எந்த மாதிரி வந்து பிளான் பண்ணலாம், ஒரு டைரக்ஷன் வந்து பிளான் பண்ணுறதுக்கு எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸு ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு டவுன் டைரக்ஷனுக்காக வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம். ஒரு டைரக்ஷன் டவுன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த இடத்த பார்க்க முடியும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரொஃபைல் ப்ரீவியஸோட ப்ரொஃபைலுக்கு பிலோ வந்து ஓப்பன் ஆகிருக்கு. ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ரீவியஸோட லோ வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிஜெக்ஷன் ஆகிட்டு டவுன் ஆகிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த இடத்த பார்க்க முடியும். நமக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு 1 hour வந்து எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டோம். நமக்கு வந்து ப்ரீமியத்தில் வந்து எந்த மாதிரி மூமெண்டம் கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஓவரால் வந்து பார்த்தோன்னா சென்செக்ஸ் ஒரு டவுன்ஃபாலு அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த இடத்த ஓப்பனிங் ரேஞ்சு வச்சு நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்டை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து ப்ரீமியம் லெவல்ஸில் வந்து எந்த மாதிரி வந்து லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம், எந்த ஸ்ட்ரைக் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்கலாம். சரிங்களா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 83,900 காலும் 83,800 புட்டும் எடுத்திருக்கோம். அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து 208 அப்படிங்கிற விஷயம் வந்து நோட் பண்ணிக்கிறோம் ப்ரீமியம் லெவல்ஸில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு, காலோட ப்ரீமியம் 83,900 காலோட ப்ரீமியம் ஒரு டவுன்ஃபாலுக்கு உண்டான விஷயத்துக்காக ஒரு செல்லப் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ப்ரீமியமில் பார்க்க முடியும். ப்ரீவியஸ் க்ளோசிங்கில் பிலோ வந்து ஓப்பன் ஆகிட்டு லோவை கட் பண்ணி பிரேக் ஈவன் கட் பண்ணி நமக்கு வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கொடுத்துட்ருக்கு ப்ரீமியத்தில் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்த பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்தோன்னா நமக்கு வந்து ஆப்போசிட் ப்ரீமியம் என்ன மாதிரி வந்து மூவ் ஆகும், அதாவது இங்கே வந்து ப்ரீமியம் டவுன் ஆகும்போது 83,900 கால் எடுத்துருக்குறோம். அப்படிங்கும்போது 83,800 புட்டு வந்து ப்ரீமியம் பார்த்தோன்னா எந்த மாதிரி வந்து மூமெண்டம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். எந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ரீவியஸாக ப்ரொஃபைலை இந்த கூட ஆட் பண்ணிக்கிறோம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ பீரியடு, பி பீரியடு, சிடி அப்படிங்கும்போது ஓவராலாக டவுன் தான் அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு வந்து கிளியராக வந்து மார்க்கெட் சொல்லியிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும். அது இல்லாத பார்த்தோன்னா நமக்கு வந்து ப்ரீமியம் 83,900 கால் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு பிலோ தான் ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும். அப்படிங்கும்போது இங்கே ஸ்ட்ராங்காக ஒரு செல்லிங் நடக்குது. அப்படிங்கும்போது ஆப்போசிட்டில் வந்து ப்ரீமியத்தை ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்த பார்க்க முடியும். சரிங்களா? நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லெவல்ஸ் எல்லாம் நோட் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி பீரியட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து என்ன இருக்குது, ப்ரீவியஸ் டோட க்ளோசிங்க்கு அபோவ் வந்து ஸ்டாக் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. சரிங்களா? அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்தே பார்த்திங்கன்னா வந்து ப்ரீவியஸ் டூ க்ளோசிங்க்கு மேலே தான் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு, அதுவும் டி பீரியடும். அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஓவராலாக வந்து இந்த இடத்தையே தெரிஞ்சிருக்கும் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஆக போகுது. இது இந்த ப்ரீமியம் 83,800 புட்டு ப்ரீமியம் ஒரு இந்த மணியாக கன்வெர்ட் ஆக போகுது அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்க்க முடியும். அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கேருந்து மூமெண்டம் பார்த்திங்கன்னா அப்படின்னா வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து 150 பாயிண்ட் 146 பாயிண்ட் வந்து மூவ் ஆகிருக்கு. கரண்டோட லோவிலிருந்து பார்க்கும்போது அந்த கரண்டோட லோவிலிருந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகிருக்கு. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரீவியஸோட லோவும் நியரஸ்ட்டாக இருக்குது, ப்ரீவியஸாக கரண்டோட லோவும் நியரஸ்ட்டாக இருக்குது. அப்படிங்கிறது ப்ரீமியம் அங்கேருந்து மூவ் ஆகிருக்கு. திரும்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதே லெவல்ஸில் வந்து நியரஸ்ட்டாக வந்துட்டு மூவ் ஆகிருக்கு.